திருச்சிற்றம்பலம். பாண்டிய நாட்டில் பல திருத்தலங்களை தரிசித்து அருள்மழை பொழிந்து வந்த திருஞான சம்பந்தர் ஒரு நாள் புனிதமான திருத்தலம் திருமருகல் எனும் தலத்தில் தங்கியிருந்தார். அந்த இரவு கோயில் வாசலில் அமைதியான சூழல் நிலவியது. தீபங்களின் மென்மையான ஒளியில் தெய்வீக நிசப்தம் சூழ்ந்திருந்தது. அந்த நேரத்தில் திடீரென ஒரு இளம் பெண்மணியின் கதறல் அழுகை அந்த அமைதியை கிழித்தெழுந்தது. அந்த அழுகை இதயத்தை உருக்கும் அளவுக்கு இரக்கமூட்டியது. அதை கேட்ட திருஞான சம்பந்தர் உடனே அவளிடம் காரணம் கேட்டார். கண்ணீரால் நடுங்கிய குரலில் அவள் கூறினாள், என் மணமகன் பாம்பு கடித்து உயிரிழந்து விட்டார். திருமணம் நடைபெறுவதற்கு முன்பே என் வாழ்வு இருளில் மூழ்கிவிட்டது என்று துயரத்தில் துடித்தாள். அவளின் துயரத்தை கண்ட திருஞான சம்பந்தரின் கருணை மிகு இருதயம் கரைந்து போனது. இறைவன் அருளில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவர் சிவபெருமானை தியானித்து அந்த தலத்தின் பெருமானை போற்றி ஒரு அருள்மிகு பதிகத்தை பாடத் தொடங்கினார். அவரது ஒவ்வொரு வரியும் சிவனருள் நிறைந்த தெய்வீக மந்திரமாக அங்கு ஒலித்தது. பதிகம் முழுமையாக முடிவடைந்த அந்த கணமே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பாம்பு கடித்து உயிரிழந்திருந்த அந்த இளைஞன் மெதுவாக கண்களை திறந்து எழுந்து உயிர் பெற்றான். அங்கே கூடியிருந்த அனைவரும் அந்த அற்புதத்தைக் கண்டு அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் திகைத்தனர். அந்த அற்புதத்தை அருளிய சிவபெருமானை முன்வைத்து திருஞான சம்பந்தர் அந்த இளைஞனுக்கும் அந்த இளம் பெண்மணிக்கும் திருமணம் நடத்தி வைத்து அருளாசி புரிந்தார். இவ்வாறு அருளால் உயிர் கொடுத்த அந்த தெய்வீக பதிகம் இன்று வரை நாகதோஷ நிவாரணத்திற்கும் திருமணத்தடை நீங்கவும் பக்தர்களால் பக்தியுடன் பாடப்பட்டு வருகிறது. உண்மையான நம்பிக்கையுடன் இந்த பதிகத்தை பாடினால் நாகதோஷம் விலகும், திருமணத்தடை நீங்கும், சிவபெருமானின் அருள் நிலைக்கும். சிவன் அருள் இருந்தால் இயலாதது எதுவுமில்லை. இப்போது வாருங்கள், இனிய பக்தி பாடலை கேட்டு மகிழ்வோம். சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால் முதல்வா எனுமால் கொந்து ஆர்குவளை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவளே சரவே அறையார் கழலும் அழல்வாயறவும் இறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளை கொண்டு எழில்வவ்வினையே சடையில் கரந்தாய் உலரும் பலினி திரிவாய் பழியில் புகழாய் மலிநீர் மருகல் மகிழ்வாய் இவளை மெலிநீர் மயளாக்கவும் வேண்டினையே மணி நீலகந்தம்
பலரும் பரவப்படுவாய் சடை மேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் மருகல் புலரும் தனையும் துயிலாள் உடை போந்து தளரும் படுமோ அடியாள் இவளே வடுவாள் பெருமான் கடல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப துலங்க விரல் ஊன்றலும் தோன்றலனாய் வலம் கொள்மதில் சூழ் மருகல் பெருமான் அலங்கல் இவளை தளராக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் பெரியாதது ஓர் தீத்திரள் ஆயவனே மரியார் பிரியா மருகல் பெருமான் அறியாளிவளை அயர்வு ஆக்கினையே அறிவுரையில் சமணும் அலர் சாத்தியரும் நெறியல்லன செய்தனர் நின்றில் ஊழல்வார் மறியேந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன பாடல்